ஏரியாலேயே அந்த பவர் கட்டு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன் சிஎம் சார். ஸ்பீக்கருக்கு போகிற ஒயரை கட் பண்ணிட்டாங்களா? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஏதோ மண்டபம் எடுத்துக்கிறீங்களா பவர் கட் பண்ணுறதுக்கு? வண்டியில் தானே போகிறீங்க, வண்டி போயினே தானே இருக்கும். எப்படி ஒயரோட போகுமா, இழுத்துன்னு போகுமா ஊர் ஃபுல்லாக ஒயரை? அப்போ வண்டியில் போவோம், அங்கே இருக்கிற ஸ்பீக்கரில் உங்கள் வண்டியை சார்ந்த யாரோ தான் கனெக்ட் பண்ணும். ஸ்பீக்கரில் ஆல்ரெடி வச்சுருப்பாங்க, அதை கனெக்ட் பண்ணுவாங்க. இல்லை வண்டியிலே ஸ்பீக்கர் இருக்கும். அப்போ வண்டியும் வண்டி சார்ந்த உங்கள் ஆளுங்க தான் அந்த ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. இதுக்கும் சிஎம்க்கு என்ன சம்பந்தம்? அந்த வண்டியை 20 கோடி இல்லை லட்சமாக கோடியாக பணம் வச்சுக்கிறீங்களா? என்ன பண்ணுறது தெரியல. ஒரு ஜென்ரேட்டரோட சுற்றுறது என்ன ஒயரை கட் பண்ணுறீங்க? இப்போ பாரு ஜென்ரேட்டரு எத்தனை வண்டி தானே. என்ன இது டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்துடுச்சு. ஒயர்லெஸ் மைக்கில் ஒயரை கட் பண்ணதான் சொல்கிறது. அதுவும் ஸ்பீக்கருக்கு போகிற ஒயரை கட் பண்ணுறதா? மைக் ஒயரை கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டா தப்பாயிடும். அப்போ ஸ்பீக்கருக்கு போகிற ஒயரு, ஸ்பீக்கருக்கு ஒயர் எங்கேருந்து போகுது? வண்டியிலேருந்து போகுது. வண்டி எங்கே நிற்கணும் யாருக்கு தெரியும்? இவங்களுக்கு தான் தெரியும். ஸ்பீக்கர் எங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இவங்களுக்கு தான் தெரியும். அப்போ